ஹாய் ஹலோ வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலின் இன்றைய எபிசோட் அப்டேட் குறித்து பார்க்கலாம். விஜயா கோயிலில் ரோகிணியை தோப்புக்கரணம் போட சொல்கிறார். பின் விஜயா ரோகிணியின் கையில் கற்பூரம் ஏற்றுகிறார். ரோகிணி அலறி துடிக்கிறார். பின் அங்க பிரதர்சனம் செய்ய சொல்கிறார். அவங்க அப்பாவை நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க வேண்டுறதுக்கு நடக்கும் என மீனா சொல்கிறார். அம்மா உன்னை திட்டி திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு பயந்தேன். பார்லர் அம்மா தான் டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓட போகுது என்று முத்து மீனாவிடம் சொல்கிறார். பார்லர் அம்மா கிட்ட வசமாக மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் என முத்து சொல்கிறார். பாவம்மா அண்ணி இப்போ நிற்கவே முடியாமல் இருக்காங்க என்று ரவி சொல்கிறார். அப்போது விஜயா நான் என்ன எனக்காக செய்ய சொல்கிறேன் என்று சொல்கிறார். கடுமையான பரிகாரம் எல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, கண்டிப்பாக நல்லது நடக்கும் என மீனா சொல்கிறார். உங்கள் அப்பா கண்டிப்பாக விடுதலை ஆகிடுவார் என ஐயர் சொல்கிறார். உங்கள் வார்த்தை பொய்யா போகுது என ரோகிணி மனதிற்குள் நினைக்கின்றார். ஐயர் உங்கள் அப்பா பேரை சொல்லுமா என கேட்கிறார். நீண்ட நேரம் யோசித்து விட்டு தனசேகரன் என்று சொல்கிறார். அதை சொல்ல ஏமா இவ்வளோ நேரம் யோசிக்கிற என ஐயர் கேட்கிறார். ரோகிணி கை காலெல்லாம் வலிக்குது என்று சொல்கிறார். பின் மனோஜ் கை கால் பிடித்து விடுகிறார். அப்போது விஜயா வந்து என்னடா பண்ணுற, அவகிட்டயே போகவே கூடாது என சொல்கிறார். அவளுக்கு ஃபிக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்காம் என ரவி மீனாவிடம் சொல்கிறார். வீட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது என விஜயா சொல்கிறார். ஜீவா கோவிலுக்கு போக காரில் இருந்து இறங்கி நின்று கொண்டிருக்கிறார். அப்போது மனோஜ் கோவிலின் உள்ளே இருந்து ஃபோன் பேசிக்கொண்டே வெளியே வருகிறார். அப்போது ஜீவா மனோஜை பார்த்து விடுகிறார். பின் காரினுள் சென்று உட்கார்ந்து கொள்கிறார். மனோஜ் ஃபோன் பேசிக்கொண்டே காரின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார். ஜீவா பயத்தில் நடுங்கிக் கொண்டே உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கின்றார். அதற்குள் முத்து வந்து காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து புறப்படுகிறார். பின் முத்து பார்லர் அம்மா உப்பு காரம் இல்லாமல் தானே சாப்பிடணும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். அத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது.